வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவி சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரோனுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனையும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானில். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்கள். இங்கே ஒரு வயசான ஒரு நபர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன், தன்னுடைய மருமகள், தன்னுடைய அண்ணன், அந்த மாதிரி ஒரு பெரிய டீமை கூப்பிட்டுட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கானான் என்கிற ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, நம்ம அங்க பிரயாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னுடைய டெஸ்டினேஷன், அதாவது தாங்கள் அடைய போகிற இடத்தை அவர்கள் ஆரம்பிக்கும் போதே எங்க போறோம்னு தெரியாம எல்லாம் போகல, தங்களுக்குரிய இடத்தை நியமித்தார்கள். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் கானானுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டாங்க. ஆனால் எங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆரான் என்கிற ஒரு இடத்துல வரும்போது இந்த தேராகு அப்படின்னா அந்த லீடர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. இருந்த உடனே இந்த தேராகுக்கு அங்கே இருந்து திரும்பி கிளம்புறதற்கு மனசு இல்லை. ஸோ அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அங்கேயே இருந்தார். கிட்டத்தட்ட 250 வருடம் உயிரோடு இருந்த நபர் அங்கே இருந்து தான் அடைய போகிற அந்த கானான் தேசத்திற்கு அவர் போகவே இல்லை. ஆனால் அப்போ கொஞ்ச நாள் அவர் அந்த இடத்துல இறக்குறாரு. உடனே தான் ஆண்டவர் அடுத்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் நீ இந்த இடத்தை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அப்ப இந்த ஆபிரகாம் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய தகப்பனார் இந்த இடத்துல இருந்தார், இந்த இடத்துல என்னுடைய தகப்பனார் சமாதானமாக இருந்தார், என்னை கூட்டிட்டு வந்த எங்களுடைய மூதாதையர் இந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் உட்காராம ஆண்டவர் அவருக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போகிறதற்கு எழுந்து அவர் புறப்பட்டார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனிதனை குறித்த என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, உங்களை கட்டி போடுகிற அப்படின்னா உங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வைக்க நினைக்கிற மனிதர்களை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு ஞானம் அவசியம். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல அல்ல, கர்த்தர் நம்மை சில இடங்களில் 10 பேருக்கு அல்ல, நம்மை ஆண்டவர் நிறைய பேரை எப்படி அபிஷேகித்திருக்கிறாருன்னா, நம்ம
பரவி பாய்கிற ஆறை போல கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை வளர செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, கர்த்தர் அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க எந்த ஞானத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷனிடத்துல உங்களுக்கு வருகிற ஒரு முக்கியமான ஞானம், அவர்களுடைய கயிறுகளினாலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டப்படக்கூடாது. இது இந்த கயிறு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வெறும் அது ஒரு சாதாரணமாக நம்மளை அடித்து கட்டுறது மாதிரி நினச்சிடக்கூடாது. நீங்கள் வேதத்தில் நியாயாதிபதிகளிலே வாசிப்பீர்களே ஆனால் அங்கே தெளிலாள் அப்படின்ற ஒருத்தி இருக்கிறார். அப்போது இந்த தெளிலாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த தெளிலாள் உன்னை எப்படி சிறுமைப்படுத்தலாம், உன்னை எப்படி நான் அடிமைப்படுத்துறது, உன்னை எப்படி அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறதுன்னு சொல்லும்போது சிம்சோன் செல்வான், என்னை கயிறுனால கட்டுனா நான் பலட்சியமாகி மற்ற மனிதனை போல நான் ஆவேன். இப்போ பாருங்க, வெறும் அந்த தெளிலாள் நீங்கள் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தெளிலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டார். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த தெளிலாள் தன்னுடைய சரீரத்திலே கட்டின கயிறுகளை இந்த இடத்துல யார் அவிழ்க்கிறா அப்படின்னு சொன்னா, சிம்சோனு அவருடைய அபிஷேகம் வரும்போது அந்த கட்டு தானா அவிழ்ந்துருது. இது வெளியிலே கட்டின கட்டு. ஆனா இந்த தெளிலாள் வெளியிலே கட்டின கட்டை சிம்சோன் அவுத்துட்டாரு. ஆனா எந்த கட்டை அவுக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனசு சம்பந்தமாய், தன்னுடைய உள்ளான வாழ்க்கைக்கு சம்பந்தமாய் கட்டின கட்டை சிம்சோனால என்ன பண்ண முடியலன்னா அறுக்க முடியல. அப்போ ஒரு ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எந்த மனுஷனும் என்னை கட்டி என்னுடைய தரிசனத்தை பாழாக்காதபடி, என்னுடைய பிள்ளைகளுடைய தரிசனத்தை பாழாக்காதபடி இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற நபர் என்னை கட்டுறாங்க, இவங்க அன்புனால என்னை கட்டுறாங்க, இவங்க பாசத்தினால என்னை கட்டி போட நினைக்கிறாங்க, இவங்க அதிகாரத்தில் என்னை கட்டி போட நினைக்கிறாங்க. நான் இந்த மனிதனுக்கு அடிமையாகாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். முழு பலத்தோட ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனமாய் கவனிங்கள். முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனை குறிச்ச ஒரு ஞானம், நமக்கு என்ன ஞானம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, சில மனிதர்கள் உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுடைய லட்சியத்தை, உங்களுடைய விஷனை, உங்களுடைய அபிஷேகத்தை அடைய முடியாம ஏதோ ஒன்றை வச்சு உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுடைய தரிசனத்தை கட்டி போடுவார்கள். அந்த அறிவு வேணும். இல்லை, இவங்களோட நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாது, இவங்களோட ரொம்ப நாள் நான் இருக்க முடியாது, இவங்க என்னை கட்டி வைக்கிறாங்க. சிலருக்கு பாருங்களேன், சிலர் ரொம்ப அழகாக ஞானமாய் செயல்படுகிறார்கள். சில மனிதர்களை நினச்சி இவனுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும், இவன் என்ன கொடுத்தா சந்தோஷமாக இருப்பான், இவனை எதனால நம்ம கூட வச்சிருக்கலான்னு சொல்லி அந்த ஒரே ஒரு பலவீனத்தை அறிஞ்சிட்டு அவ்வளோ அழகாக அவங்கள டீல் பண்ணுவாங்க. இப்போ யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மாமனார் வீட்டில் ரொம்ப நாள் தங்கணும்னு எல்லாம் வரல. தன்னுடைய மாமனார் வீட்டில் என்ன நடக்கும்னு தெரில, ஆனால் தன்னுடைய மாமனார் வீட்டில் வந்தார். இப்போ இந்த மாமனார் தன்னுடைய இளைய பொண்ணா அவனுக்கு பிடிக்குதுன்னு சொன்ன உடனே அவன் ஒரு பெரிய திட்டம் போடுறான். பாருங்களேன், ஒரு பெரிய பிளான் போட்டான். என்ன பிளான் போடுறான் அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான், ஒரு ஆடு சிக்கிருச்சு, இந்த பிள்ளைய வச்சே இந்த ஆட்டை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அந்த இளைய மகளை காமிச்சு 7 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 14 வருஷம் ஒரு பிள்ளைய காமிச்சு தன்னுடைய 14 ஆண்டுகள் தன்னோடு கூட அந்த மனுஷனை டிராவல் பண்ண வச்சுட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, ஏதாவது ஒன்றை காண்பிச்சு, எந்த மனுஷனுடைய கட்டுக்குள்ள நீங்க யாராவது இருக்கிறீங்களா, நகர முடியாம இருக்கிறீங்களா,
அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கே கர்த்தரிடத்தில் கேளுங்க, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு. கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, எனக்கு ஒரு அறிவு எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். இனி மனிதனுடைய கட்டுகளிலே நான் கட்டப்படக்கூடாது. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, என்னுடைய பிள்ளை கட்டப்படக்கூடாது, என்னுடைய குடும்பம் கட்டப்படக்கூடாது. தகப்பனே, எந்த விதத்திலும் எதை காண்பித்தும் என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் கட்டாதபடி கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவீராக ராஜா. அந்த மனுஷனை குறித்த ஒரு ஞானத்தை எல்லாரும் ஜெபிங்கள். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே பிள்ளையை கொண்டு வருவாராக, அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வருவாராக, அந்த நபரை கொண்டு வருவாராக. ஸ்தோத்திரம். இப்பொழுது யாரெல்லாம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் அவர்களை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க. ஒரு விசை ஒரு நபர் ஒரு ஓனர், ஒரு இடத்தினுடைய ஓனர். அப்போ அந்த இடத்தினுடைய ஓனர் அந்த இடத்தை பாதுகாக்கிற ஒரு நபரோட பேசிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு என்னுடைய மனைவியை பார்க்கணும், எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சம்பாரித்து கொடுக்கணும், உங்களோட நான் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் சொல்லும்போது, சரி சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நான் அவரை பார்த்து கேட்குறேன், பிரதர் அவர் போகிறேன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி இது பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை எப்படி எனக்குள்ளே வச்சுக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு, என்னமோ போன வாரம் ஒரு 5000 ரூபாய் கடன் வேணும்னு கேட்டியே அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. இங்கே வா, ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா பணத்தை அவன் கையில் கொடுத்துட்டு, இதை பாரு, இந்த நோட்டில் டேட்டு போட்டுட்டேன், எப்போ டெய்லி சம்பளம் வாங்கும்போது 50 ரூபா நீ கட்டிடு, நீ டெய்லி சேர்த்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், 50 ரூபா கட்டிடு, 5000 ரூபா வாங்கினியா 6000 ரூபாவை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய கையில் கொடுக்குறாரு. அந்த பணத்தை கையில் வாங்கிட்டு அந்த மனுஷன் 5000 ரூபாவை 2 நாளில் செலவு பண்ணிட்டாரு. இப்போ இவருக்கு திரும்ப அடிமை ஆயிட்டாரு. அந்த 6000 ரூபாய் பணத்தை கட்டுறதற்கு திரும்ப 5 மாதம் அவர் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். இப்படியே எத்தனை ஆண்டு அந்த மனுஷன் வச்சிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 14 ஆண்டு வச்சிருக்கிறாரு அந்த மனுஷனை. கொடுத்து 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 அப்படின்னா ஒன்று வரும்போது உடனே அதை கொடுத்து இது கிளியர் பண்ணிக்கிறது. எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் அவசியம். எந்த மனுஷனும் என்னை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கேட்கல, நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள், நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்தவன் வாழ்க்கையை அல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு ஒரு நல்ல தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அது உங்களுக்கு உயர்வாக இருக்கலாம், அது அல்ல. ஆனால் இங்கே சத்தத்தை கேட்குற வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாரும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே அவர்கள் கட்டிடக்கூடாது. அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், அத்தனை ஒரு நெருக்கம், விட்டு பிரிஞ்சு வரவே முடியாது. அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினச்சா கூட வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கட்டு இல்லை. இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நம்மை மீட்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவனை கட்டி போடலான்னு நினச்சி, அவனை இந்த இடத்த விட்டு போக வைக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கே ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன ஞானத்தை கொடுக்குறாருன்னா, இல்லைப்பா நீ இதுக்கு மட்டும் அடி பணிஞ்சிட்டேன்னா, இதுக்கு மட்டும் நீ ஒப்பு கொடுத்துட்டேன்னா உன்னை இதை வச்சு அத்தனை நாள் கட்டி போடுவாங்க. நீ ஒப்பு கொடுக்காத. நீ இந்த இடத்துல இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ பார்வோனுடைய அரண்மனையில் இருக்க அழைக்கப்பட்டவன். நீ ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க அழைக்கப்பட்டவன். இந்த மனுஷனுக்கு கீழே நீ அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்ததுனால யோசேப்பு அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல இருக்கிற சொகுசு எனக்கு தேவையில்லை. எனக்கு எப்படின்னா, நான் ரொம்ப ரிலாக்ஸாக யாருடைய கையிலையும் எந்த விஷயத்திலையும்
நான் கட்டப்பட்டவனாய் இல்லை, சுயாதீனம் உள்ளவனாய் கர்த்தர் நிறுத்துவதற்கு எனக்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஒருவேளை லோனில் நிறைய பேர் ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கலாம். பாருங்க, செஞ்சே ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய லைஃப்பை இன்னொருத்தர் டிசைட் பண்ணுகிற அந்த வாழ்க்கையை வாழாதீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் லைஃப்பை யார் டிசைட் பண்ணக்கூடாது. ஆமாம், இது ஒரு சில இடங்களில் நம்ம இப்போ ஒரு சர்ச்சுக்கு வர்றோம், நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க, நாங்கள் உங்களுக்கு சேரை போடுறோம், இதை நான் சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப்பையே நாங்கள் டிசைட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், நம்மை சுற்றி இருக்கிற நிறைய கட்டுகள் அவங்க வாழ்க்கையை அவங்க டிசைட் பண்ணுறதில்ல. யார் தான் டிசைட் பண்ணுறான்னா, யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு. நான் கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த பொருள் வாங்கணும்னு யார் தான் டிசைட் பண்ணணும்? நான் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் இப்போ சொல்லுங்கள், அந்த பொருளை நீங்கள் வாங்கணும் டிசைட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஒரு நபர் உங்களை வாங்க வைக்கிறாங்களா? சொல்லுங்களேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்குவீர்களே, ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணி வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒன்றை நீங்கள் வாங்கிவிட்டு வருகிறீர்கள் என்றால் அது இன்னொருத்தர் உங்களை வாங்க வைக்கிறாரு. நான் எங்கே போய் ஒரு வீடு நம்ம கட்ட போகிறோம், இந்த வீட்டில் நான் குடி இருக்கணுமா இருக்க வேண்டாமான்றது யார் டிசைட் பண்ணணும்? ஆனால் இப்போ உங்களை பாருங்கள், நீங்கள் வாங்கியிருக்கிற வீட்டை குடியிருக்கணுமா டிசைட் பண்ணுறது யார்? நிறைய பேருடைய வீட்டை யார் தான் டிசைட் பண்ணுறாங்கன்னா பேங்க் தான் டிசைட் பண்ணும், நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. நம்முடைய சம்பளத்தை மாதமானால் சம்பளத்தை வாங்கி நம்முடைய கையில் வாங்கி இந்த பொருளை வாங்குறான்னு சொல்லும்போது நான் டிசைட் பண்ண முடியாது. சிலருடைய சம்பளம் வாங்கி அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனேயே இவங்க அனுப்ப மாட்டாங்க. ஓ, சித்தப்பாவுக்கு அனுப்பலாம், பெரியவுக்கு டிசைட் பண்ண மாட்டாங்க. யார் டிசைட் பண்ணுவா? அந்த பேங்கினுடைய அக்கௌண்ட் டிசைட் பண்ணி சம்பளம் வந்தால் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பேங்கே அனுப்பிடும். நம்ம போய் இருக்கிறத மிச்சத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வரணும். இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் தேசத்தில் நிறைய இருக்குது. இது ஒன்றல்ல, இது ஒரு பெரிய விரிவாக்கம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, ஆண்டவர் கர்த்தருடைய வருகை தாமதிச்சா புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையை இன்னொருத்தர் டிசைட் பண்ண கர்த்தர் வைக்க மாட்டார். இன்னொருத்தர் கட்டி போட கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் தருவாராக. 2 கரங்களையும் மேலே உயர்த்தி, இயேசுவே, மனிதனுடைய அடிமைத்தனத்திலே சிக்காதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. முழு பலத்தோட. அந்த இடத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த இடத்துல நான் சிக்கிட்டேன், அந்த இடத்துல நான் மாட்டிட்டேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வராதபடி ஆண்டவர் இப்பொழுது மனுஷனுடைய அந்த கண்ணிகளுக்கு கிருபையாய் தப்புவித்து, நீர் கொடுத்த வாழ்க்கை, நீர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நாங்கள் விடுதலையோடு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறது யாருடைய கையில் இருக்குது? யார் கையில்? என் உடம்பு, என்னுடைய உடம்பா அறுக்கணுமா கிழிக்கணுமான்னு யார் டிசைட் பண்ணணும்? நான் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் சைன் மட்டும் நான் போடுவேன். நான் என்ன போடுவேன்? என்னுடைய வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்ற சைனை நான் போடுவேன். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்றதை யார் தான் டிசைட் பண்ணுறா? அதுக்கு தான் நிறைய பேர் மருந்து பக்கமே போகிறதில்ல போல. சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது இப்படி ஆயிரும், அப்படி பண்ணிடும், இது முடிஞ்சிருச்சு, இந்த கதை இப்படி என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேருக்கு அவங்க மெடிசனுக்கு போகிறாங்களோ இல்லையோ, நிறைய பேருடைய கையில் என்ன வாங்கி வச்சுருக்காங்க தெரியுமா? இன்சூரன்ஸ். எதுக்குன்னா, ஒருவேளை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா
இந்த இன்சூரன்ஸை வச்சு காப்பாற்றிடலாம், இந்த இன்சூரன்ஸ் தவறாக சொல்லலை. இந்த உலகமே எப்படி போயிட்டு இருக்குன்னா அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகைக்குள்ளே போகிறது. இந்த ஆன்டி கிரைஸ்டினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமே என்ன அப்படின்னா எல்லாரையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருகிறது தான் ஆன்டி கிரைஸ்டினுடைய வேலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனி நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னெல்லாம் இல்லாமல் ஒன் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய இடங்களில் அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க, சைனிங் பண்ணிட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்குள்ளாகவே அது மாறும்னு தோணுது. என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் வேர்ல்டு, நம்ம ஒரே ஒருத்தரை டிசைட் பண்ணால் போதும், ஒரே ஒருத்தரை செலக்ட் பண்ணால் போதும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்டி கிரைஸ்ட் தங்களை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடு. நீ போப்பா, நீ நான் சொல்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய கைக்கு நீங்கள் சிக்க மாட்டீங்க. நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன். இப்பொழுது அந்த வாழ்க்கையை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் அந்த வாழ்க்கையை தருவாராக. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆராதனைக்கு நீங்க வரணுமா வரக்கூடாதான்னு யார் டிசைட் பண்ணுவா தெரியுமா? யார் டிசைட் பண்ணுவா? சிலர் ஆராதனைக்கு வரணுமா வரக்கூடாதான்றதுக்கு மேனேஜர் தான் டிசைட் பண்ணுவார், சில கம்பெனி ஓனர் தான் டிசைட் பண்ணுவார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் ஆராதனைக்கு வர வேண்டும் என்கிறதை நான் முடிவெடுக்க வேண்டும். நான் நினச்சா ஆஃபீஸை பூட்டலாம், நான் நினச்சா ஆஃபீஸை திறக்கலாம், நான் நினச்சா வேலைக்கு போகலாம், நான் நினச்சா சர்ச்சுக்கு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற நாட்கள் கண்டிப்பாக வரணும், நிச்சயமாக வரணும். இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணணும். இது ஒரு ஜெப குறிப்பாகவே வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் அடிமையாய் அல்ல, நான் எப்படி வாழணும் அப்படின்னா சுயாதீனமாய் நான் வாழ்வதற்கான கிருபையை கர்த்தர் பிள்ளைகளுக்காக அவ்வளவு சம்பாரித்து அவ்வளவு பாடுபட்டு எல்லாத்தையும் பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இப்போ 5 ரூபாவுக்காக யார்கிட்ட கேட்கணும்? பிள்ளைகள்கிட்ட கேட்கறது தவறுன்னு நான் சொல்லலை, பிள்ளைகள்கிட்ட கேட்கறது தவறல்ல. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே வரல, நீங்கள் ஒன்றுமே சம்பாதிக்கலைன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ 5 ரூபாவுக்கு 6 ரூபாவுக்கு 10 ரூபாவுக்கு அவங்க கைக்கு முன்னாடி நிற்கிறத விட ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்குரியது நான் சம்பாரித்து என்கிட்ட இருக்குப்பா, என்னுடைய மிச்சத்தை நீ என்ன பண்ணிக்கோ, நீ வச்சுக்கோ, எனக்கு தேவையை பூர்த்தி செய்ததுக்கு மிச்சத்தை நான் வச்சுக்கோ, உனக்கு நீ என்ன வேணும் பண்ணிக்கோ. இந்த ஞானம்தான் ஒரு தகப்பனுடைய நல்ல ஞானம், தாயினுடைய நல்ல ஞானம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால் நம்பர் 1 ஃபஸ்ட்டு எனக்கு புதிய ஆண்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு மனுஷனை குறித்த ஒரு அறிவு தரணும். என்ன அறிவுன்னா எந்த விதத்திலும் நான் மனுஷனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்கள் எல்லாருமே. போக மாட்டேன், போகக்கூடாது. இப்படி நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு வாழ்க்கையை டிசைட் பண்ணுகிறவர் கர்த்தர், அவர் தான் டிசைட் பண்ணுகிறவர், அவர் எனக்கு நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு நிச்சயம் கர்த்தர் தருவார். இது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கு அப்படி அல்ல, தேவன் என்னை சமாதானமாய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். கையை உயர்த்தி திரும்ப ஒரு விசை எல்லாரும் என்னமோ ஆண்டவர் நிறைய பேர் இதிலிருந்து மீட்டெடுக்க போறார். வருகிற வருஷம் இந்த அடிமைத்தனம் மாறும், இந்த கடன் என்கிற அடிமைத்தனம் வருகிற ஆண்டு மாறும். ஆமேன். இந்த வியாதி என்கிற அடிமைத்தனம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆமேன் ஸ்தோத்திரம், உங்களை பறக்க பண்ணுகிற கர்த்தர், உங்களை கர்த்தர் சுயாதீனமாய் புறப்பட பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த தேவனுடைய மகிமை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் கடந்து வந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்னை அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவன். இப்ப அந்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, இப்ப அந்த மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் சுயமா யோசிக்கவே முடியாத அளவிற்கு எங்கெல்லாம் கட்டுண்டு கிடக்கிறார்களோ, எங்கெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ, அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட எல்லா மனிதர்களும் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, உடைய பிள்ளைகளை வளர்த்துக்கிறவங்க கூட எப்படி பிள்ளைகளை வளர்த்துருங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ஒன்று மட்டும் கற்றுக்கோ, நீ யாருக்கும் என்ன இல்லைன்னா, தாழ்மைன்றது வேற, அடிமைன்றது வேற, கீழ்ப்படிதல்ன்றது வேற, அடிமைன்றது வேற. பிரதர் நீங்கள் கீழ்ப்படிங்க, சிஸ்டர் நீங்கள் கீழ்ப்படிங்க. பிரதர் நீங்கள் தாழ்மையா இருங்க, சிஸ்டர் நீங்கள் தாழ்மையா இருங்க. ஆனால் அதே நேரத்தில் இதிலிருந்து நான் வெளியவே வர முடியாதுன்ற அளவிற்கு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எப்பவுமே போயிடக்கூடாது. இது உங்களுடைய குடும்பம், தாய் தகப்பன், இதை சொல்லலை. ஒரு தேர்ட் பர்சன், மூணாவது ஒரு நபருடைய அந்த காரியத்தில் என்னை கட்டி வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில எல்லாம் பார்க்கலாம், சில இடங்கள் இந்த சுரங்கம் எல்லாம் தோன்றாங்க பாருங்களேன். இந்த சுரங்கம் தோன்றவங்க சில வேலைகள் எல்லாம் வெளிநாட்டில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகும்போது அவங்கள ஆசை காமிச்சு இங்கேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் கண்ணு தெரியாத இடத்துல சித்திரவதை அனுபவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வெளியவே வர முடியாது. வெளியே சோறு அவங்க கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அவங்க வெளியே போன்னு சொன்னதான் போக முடியும். எத்தனை பேர் மாட்டி சிக்கி தவிக்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, நிறைய பேர் மனிதர்கள் வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் இந்த மீடியா எல்லாம் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல. யாராவது இந்த மாதிரி இருந்தால் உடனே காமிச்சு கொடுத்துறாங்க. கடந்த நாட்களில் கூட நீங்கள் பேப்பரில் வாசிக்கும் போது 25 வாலிப பெண்களை ஒரு டீம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள 5 அடி உயரம் தான் இருக்கு அந்த பில்டிங். அந்த உயரம் உள்ள ஒரு இருட்டான அறைக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு போய் 7 வருஷமா அந்த பிள்ளைகளை உள்ள வச்சிருந்துருக்காங்க, யாருக்கும் தெரியாம. தேவையான டைம் வந்து அந்த பிள்ளைகளை மட்டும் கண்ணை கட்டி வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இருட்டு அறைக்குள்ள எப்படி இருக்கும். இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் கர்த்தர் ஒரு கிருபையா ஆண்டவர் நம்மளை நடத்தி வருகிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்று வராங்க. இந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். மனுஷனுடைய கையில் இனி நீங்கள் சிக்கொண்டு கிடக்கக்கூடாது, நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கக்கூடாது. வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரணும். எந்த விடுதலை தரணும்னா, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமையானவள் அல்ல, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, யாருக்கும் அடிமையானவர் அல்ல. கர்த்தரே என்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின்
புஸ்தகத்தில். ஸோ 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இந்த வேதத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மனிதர்களை ஞானமாய் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துல யோபுவை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் இவ்வளவு சோதனையின் மத்தியிலையும் இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் தைரியமாய் ஆண்டவரோடு அவர் நடக்கணும்னு நினைக்கிறார். அவர் வாயை திறந்த ஆண்டவரை சபிக்கல, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அவங்கள ரொம்ப நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி இவ்வளோ ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறீங்க, இவ்வளோ சூழ்நிலையில் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இவ்வளோ வலியிலையும் உங்களுக்கு அந்த வலி பெருசாக தெரியலையா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல யோபுனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். தேவனை தூசித்து ஜீவனை விடும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு மனுஷனை குறித்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரண்டாவது இருக்க வேண்டிய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் பேசுகிற வார்த்தையை குறித்த ஞானம் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மனுஷன் பேசுகிற வார்த்தையை குறித்த ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, மனிதனை குறித்து அவர்கள் பேசுகிற வார்த்தையை குறித்த ஞானம். பாருங்க, சிலர் இன்னைக்கு வாழ்கிறது, சிலர் அழிந்தது எதனால் அப்படின்னு சொன்னால் வார்த்தையினாலதான். வார்த்தையினாலதான் 1000 பேர் உங்களை என்கரேஜ் பண்ணலாம், 1000 பேர் உங்களை தட்டி கொடுக்கலாம், 1000 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியை உங்களை மாதிரி தைரியசாலி இல்லையா, உங்களை மாதிரி தைரியசாலி இல்லையா அப்படின்னு 1000 பேர் அவனை பற்றி போற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஏசபேல் நீ என்ன பெரிய ஆளா, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடியினுடைய பேச்சை கேட்டு சுருண்டு போய் எங்கே படுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் சூறை செடியில் படுத்துக்கிட்டாரு. இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், பிரதர், யாராவது ஒருத்தருடைய அந்த ஒரு வார்த்தையினால நீங்கள் உடஞ்சு போய் இருக்கலாம். 1000 பேர் உங்களை தட்டி கொடுத்தது உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம், உங்களை என்கரேஜ் பண்ணது பெருசாக தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க உங்களை பேசின அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய இரண்டாவது ஞானம் என்னன்னா, கர்த்தாவே, மனிதர்கள் எங்களை பார்த்து பேசுகிற வார்த்தையை குறித்து எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. எந்த வார்த்தையை எடுக்கணும், எந்த வார்த்தையை எடுக்கக்கூடாது, எந்த வார்த்தையை மனசுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது என்கிற அந்த ஞானத்தை நமக்கு கட்டளை இடுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினாலே நீங்கள் வாழவும் முடியும், மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினாலே நீங்கள் அழியவும் முடியும். வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலே உங்களால் சமாதானமாய் வாழவே முடியாது. வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம், எங்கே போகும்போதும் எனக்கு ஒரு ஞானம் வேணும். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை கையாளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே நான் கடந்து போகிறேன். இந்த ஆண்டில் ஒருவேளை மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்களால் சரியாக கணிக்கவே முடியாமல் இருக்கலாம், கணிக்காமல் இருக்கலாம். பாருங்கள், சிலரை ரொம்ப ஸ்பீடு பண்ணணுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் வார்த்தை அவங்க சொன்னாங்கன்னா உடனே ஸ்பீடாக வேலையை செய்வாங்க. அவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா உடனே பின்தங்குவாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளே இருக்காது. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அடுத்தவங்களுடைய வார்த்தையில் ஸ்டேபிள் இல்லை,
யாருடைய வார்த்தை இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும், ஒரே போல் நிற்கணும். நீங்கள் நிற்கணும். பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் சாஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் வந்து கைத்தட்டி ஐயோ பிரதர் எப்படி பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே உற்சாகமாகி இன்னைக்கு பிரியாணியே செஞ்சிடலான்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் நாளைக்கு யாராவது ஒருத்தர் என்ன பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே போய் கஞ்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன், புரியுதா? நமக்கு நிறைய பேர் எதில் நம்ம மோட்டிவேட் ஆகிறோம்னா மனுஷனுடைய வார்த்தையில் தான் மோட்டிவேட் ஆகிறோம். பாருங்க, ஒரு கணவனார் நல்லா பேசினார்னா சில மனைவிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லா தங்கமாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது ஒன்று பேசிடட்டும், உடனே குறுக்க திரும்பிட்டு நீ என்ன இப்படி அந்த மாதிரி வித்தியாசமா? இல்லை, மனுஷனுடைய வார்த்தை உங்களை டிசைட் பண்ணவே கூடாது, உங்களை தாழ்வுக்கும் மேலும் கொண்டு போகவே கூடாது. நான் நம்புகிறேன் அவனுடைய வார்த்தையை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் தருகிறவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், தகப்பனே, மனிதனை குறித்த இரண்டாவது அறிவு, அவருடைய வார்த்தையை குறித்த ஒரு அறிவை எனக்கு தருவீராக. எந்த மனுஷன் என்னை பார்த்து பேசினாலும் அந்த மனுஷனுடைய வார்த்தை என்னை தாக்கிவிடவும் கூடாது, அந்த மனுஷனுடைய வார்த்தை என்னை பெருமைக்குள் ஆக்கக்கூடாது. அந்த மனுஷனுடைய வார்த்தையை சரி சமமாய் புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லுங்க ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக, எங்களுக்கு தருவீராக. அந்த ஞானம் வெளிப்படட்டும் அப்பா, அந்த ஞானம் வெளிப்படட்டும். கவனிங்க, சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை அடைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, ஜாலியா பேசின ஒரு வார்த்தை, ஒரு பெரிய விஷயமா எடுக்காத ஒரு வார்த்தை. சவுல் கொன்றது 1000, இந்த ஒரு வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்ற இந்த ஒரு வார்த்தை சவுலை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு பாருங்களேன். பாடினவங்க பாடிட்டு போயிட்டாங்க, மறந்துட்டாங்க, அவங்களுக்கு அதை குறித்து உணர்வே இல்லை. இன்னைக்கு அதை பாடுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தரை பாடுவாங்க. ஆனால் அதையே நினைச்சிட்டு இருந்த சவுல் சொன்னவங்க இன்னைக்கு சொல்லிட்டாங்க பிரதர். இன்னைக்கு இந்த சத்தத்தில் கேட்குற நிறைய பேர் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பேசின அந்த வார்த்தையினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு அழியலை தெரியுமா? அவங்க மறந்துட்டாங்க, அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையினால ஊண்டாகி அந்த வார்த்தையினால நோயாளியாக மாறின எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு பேசின வார்த்தை. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் அன்னைக்கு என்ன இப்படி பேசுனீங்கல்ல, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொன்னால் என்னைக்கு நானா? கணவனார் பேசின வார்த்தை அவருக்கு மறந்துருக்கும், மனைவி பேசின வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஐயா லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. 1942ஆம் ஆண்டு காலையில் 10 மணிக்கு சிவானந்த காலனியில் போகும்போது ஒரு பஸ்ஸில் நான் ஏறினேன். அந்த நேரத்தில் என் கால் மட்டும் வலிக்கிருச்சு. அப்போ நீ என்ன சொன்ன தெரியுமா? எப்படி தான் இந்த மெமரியில் இருக்குமோ தெரில, அன்னைக்கு சொன்ன வார்த்தை. ஏப்பா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மறக்கலையா? அது எப்படி மறக்க முடியும்? உடனே ஒரு டயலாக் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஆமாம், எத்தனை நாள் தான் அந்த வடுவை வச்சுட்டு இருக்கிறது? இல்லை இல்லை இல்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மனுஷனுடைய வார்த்தையினால நீங்க அப்படியே ஒரு பெரிய புஷ்வானம் மாதிரியும் போயிடக்கூடாது, அதே நேரத்தில் பாம் மாதிரி வெடிச்சிடவும் கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்னா அந்த வார்த்தையை உள்ளாங்கி அப்படியே ஞானமாய் நடக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தயவாய் தருகிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ரொம்ப அவசியம். நீங்க இந்த செய்தியை எவ்வளவு சீரியஸ்னஸா எடுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் இந்த அபிஷேகம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப சக்ஸஸாக வாழ்வீங்க. உங்களுக்கு தோல்வி என்கிறது இல்லவே இல்லை, இல்லையே இல்லை. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த செய்தியை கேட்க கேட்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவர் வருகிற ஆண்டு மனுஷனுடைய வார்த்தையை குறித்த ஒரு ஞானத்தை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. கர்த்தர் கட்டளை இடுகிறவர், கர்த்தர் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
யோசேப்பை எவ்வளவு பெருமையா பேசினாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள செய்கிற தேவன். நம்பர் 2, நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஒரு ஞானம். என்ன ஞானம்? ஆண்டவரே, என்னை கட்டணும்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு எனக்கு என்ன கொடுங்க. நான் இந்த உலகத்தில் ஞானமாய் வாழணும். எப்படி வாழணும்னா, நான் ஒரு சுயாதீனமாய் வாழணும். அதில் கீழ்ப்படிதல் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. கீழ்ப்படிதல் என்கிறது வேற ஒன்று. நான் எப்படி வாழணும்னா, இன்னொருத்தர் டிசைட் பண்ணி அல்ல, என் கர்த்தர் எனக்கு டிசைட் பண்ணலாம். என்னுடைய ஆண்டவர் என்னை டிசைட் பண்ணி நீங்கள் இங்கே நடக்காதேன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொருத்தர் அப்படி சொல்லுகிற சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதில் ஞானம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். எதில் ஞானத்தை தருவார்னா, மனிதர்களுடைய வார்த்தையினால காயப்படாதபடி, மனிதனுடைய வார்த்தையினாலே நான் தவறாதபடி அதை ஞானமாய் கையாளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தயவாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இனி அதனால சோர்ந்தும் போக மாட்டேன். இனி அதனாலே தீவிரமாகவும் ஆக மாட்டேன். அதை சரியான விதத்தில் கையாள்வதற்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தைகள் ஒன்றும் என்னை செய்யாது. கர்த்தரை தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நீ அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நீர் அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை குறித்த பயத்தை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போடுவாராக. அந்த வார்த்தைகளை குறித்த தாக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. அந்த சாபங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா, அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு ஒரு அறிவை கர்த்தர் கொடுக்கிறவர், எனக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறவர், எனக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறவர், எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறவர், எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறவர். கவனிங்க, மூன்றாவதாக ஒரு லைன்ல உங்களுக்கு சொல்றேன். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்திலே ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் தானியேல் மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும், தானியேல் மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒன்னொன்னா அவங்க வாட்ச் பண்ணாங்களாம். எதுல இவன் தவறுவான், எதுல இவன் தவறுவான், எதுல இவன் தப்பா சொல்லுவான், எதுல இவன் தப்பு பண்ணுவான். ஆனால் அவங்களால ஒன்றுமே என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், பார்க்கவே முடியல. இந்த உலகத்திலே நமக்கு மனுஷனை குறித்து இருக்கிற ஞானத்தில் பெரிய ஞானம் என்ன அப்படின்னா, நம்மளை என்னதான் நீங்கள் நல்லா பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லுங்க இருப்பாங்க. குறை சொல்லுகிறதுக்குன்னு ஒரு கூட்டம், கேட்கல சத்தமா, உங்களை தாழ்த்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே கூட, நீ வளர்கிறது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால, நான் ஒரு மாதிரி இருக்கிறேனோ, நான் அதுக்கு தகுதி இல்லையோ, நான் ரொம்ப லோவாக தான் இருக்கிறேனோ அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்வு மனப்பான்மையாக இருக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்களேன் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்படி தாழ்வு மனப்பான்மைக்கு போக வேண்டியதே இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த 3 காரியத்திற்காக, மனிதனை குறித்த ஒரு அறிவை எனக்கு தருகிறவர், இனி மனிதனால் நான் பாதிக்கப்படுவது இல்லை, என்னுடைய பிள்ளை பாதிக்கப்படுவது இல்லை, மனிதனுடைய வார்த்தைகளால் நான் சோர்ந்து போக போவது இல்லை, என்னை காப்பாற்றுவதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
மனுஷனுடைய சூழ்ச்சிகளிலிருந்து என்னை விடுதலையாக்குகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எடுக்கிற எந்த ஆயுதமானாலும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தெய்வம், மனிதர்கள் எனக்கு விரோதமாய் உண்டு பண்ணுகிற ஆயுதங்களை முறிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபமனுங்க, அப்பா அந்த கிருபை எனக்கு தாரும். மனிதர்களை அறியக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும். கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை அவர் தள்ளாட விடுவது இல்லை. மனிதனை குறித்த ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருகிறவர். ஓ ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆடும். மனபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. மனபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர். கைகளை வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. சொல்லுவோம், வேறு எங்கிருந்தும் உன்னதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி வாரங்களில் இந்த உலகத்தில் மனிதர்களை குறித்த ஒரு அறிவை கிருபையா எங்களுக்கு தருவீராக ராஜா. அதிலிருந்து எங்களை தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. வருகிற ஆண்டு ரொம்ப சுமூகமாய் ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும்.